அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாள் வருகை பாடலில் நாம் பாடியது போல சாட்சிகளாய் வாழ்வதற்கான ஒரு அழைப்பை இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. பழைய வாழ்க்கையிலிருந்தும் கிறிஸ்து என்கின்ற புதிய பாதைக்கு மாறிய நாம் அவரை அணிந்து கொண்ட பிறகு நம்முடைய சொல்லால் செயலால் ஒட்டுமொத்த வாழ்க்கையினால் அவருக்கு சாட்சிகளாய் வாழ்கிற புதிய கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கான அழைப்பை கொடுக்கும் இறை வார்த்தையின் குரலுக்கு நாம் செவிமடுக்க இத்திருப்பலியில் இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ அருள் புரியும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள்.
அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, 3 எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய
சமகால வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான செய்தியை இன்றைய நாளின் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. இயேசு பிறந்தவுடன் அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்படுகிற பொழுது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கும்: உலகில் நல் மனத்தோருக்கு அமைதியை கொடுக்கிறவராய் இயேசு பிறந்திருக்கிறார்னு சொல்லி. அமைதியை கொடுக்கிறவராய் பிறந்திருக்கிற இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையில் இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லுகிறாரு, நான் மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன். இது முதல் ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக அவர் பிரிந்திருப்பார்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த 2 இறை வார்த்தைகளுமே முற்றிலும் மாறுபட்டது. அமைதியை கொடுக்கிறவராய் அவரை கொடுக்கிற இறை வார்த்தை ஒருபுறம், தீமூட்டுகிறவராய் பிளவை உண்டாக்குகிறவராய் வந்திருக்கிறேன்னு சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை மறுபுறம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? சற்று ஆழமாய் சென்று இறை வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது முதலில் நற்செய்தியை நாம் உற்று நோக்குவோம். இயேசு சொல்லுகிறார், இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு, ஆனால் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற வாழ்க்கை என்பது வேறு. பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார்னு சொல்லி. பவுல் என்ன சொல்லுகிறார்? இந்நாள் வரை என்னுடைய பழைய அடையாளங்கள் வேறு, என்னுடைய பழைய வாழ்க்கை முறை வேறு, என்னுடைய பழைய நம்பிக்கை வேறு, என்னுடைய பழைய இலக்குகள் வேறு. ஆனால் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இனி கிறிஸ்துதான் எனக்கு எல்லாம் என நான் அவரில் என் நம்பிக்கையை கட்டி எழுப்பிய பிறகு இனி எனக்கான அடையாளமாய், என் நம்பிக்கையாய், என் பாதையாய், என் இலக்காய் இயேசு மாறியிருக்கிறார். ஆகவே இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என சொல்லி பவுல் சொல்லுவாரே. அதே போல ஒரு வார்த்தையை நாம் நற்செய்தியிலே வாசிக்கலாம். 52வது இறை வசனம் சொல்லும், இது முதல். இது முதல் என்கின்ற வார்த்தையை இன்னை நற்செய்தியில் வாசிக்கிற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இது முதல் அது புதிதாயிருக்கும். இயேசு தன் நற்செய்தியை அறிவித்தவரை கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு மதம் இல்லை, கிறிஸ்தவர் என்கின்ற மனிதர் யாருமே இல்லை. யூதர்களுக்கும் யூதரை சாராதவர்களுக்கும் கடவுளை அறிவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, கடவுளை அறிமுகப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பழைய நூல் வார்த்தைகளை எல்லாம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் திரித்து விட்டீர்கள். ஆனால் இப்படிப்பட்டவர் தான் கடவுள்னு சொல்லி கடவுளை அன்பு செய்கிறவராய், மன்னிக்கிறவராய், விட்டு கொடுக்கிறவராய், பகைவரையும் ஏற்றுக்கொள்கிறவராய், பகைவருக்காய் ஜெபிக்கிறவராய், கண்ணுக்கு கண் அல்ல ஒரு கன்னத்திற்கு மறு கண்ணம்னு சொல்லி கடவுளை முற்றிலும் புதுதாய் அறிமுகப்படுத்தி யாரெல்லாம் இனி அந்த கடவுளுடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் நான் காண்பித்தபடி வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுது இது முதல் உங்கள் வாழ்வு புதிதாயிருக்கும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய வார்த்தை சொல்லுகிற செய்தி என்பது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இடையில் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான மனமாற்றமாய் இருக்கும். அந்த மனமாற்றம் தான் நமக்கான ஆசிரியை கொடுக்கும். மனமாற்றம் இல்லாத எந்த ஒரு மதமாற்றமும் அது ஒரு சடங்காய் சுருங்கி போகுமே ஒழிய அது ஆசீர்வாதத்தை கொடுப்பதாய் அமையாது. அத்தகைய மதமாற்றத்தை கடவுளும் ஒரு நாளும் ஊக்குவிப்பது இல்லை. இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் தீமூட்ட வந்திருக்கிறேன்னு சொல்லி. தீமூட்ட வந்திருக்கிறேன். 3 விதமான கோலங்களில் இந்த தீயினை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். கடவுள் தன் பிரசன்னத்தை கொடுப்பார். விடுதலை பயணம் 19 சீனாய் மலையில குறித்து வாசிக்கிறப்ப இருக்கும். விடுதலை பயணம் 3 மோசையை அழைக்கிறப்ப கடவுள் ஒளியில் தன் பிரசன்னத்தை காண்பிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். மலாக்கி 3ஆம் அதிகாரத்தையும் எஸ்ஐயா 66 வாசிக்க என்ன சொல்லுது? கடவுள் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்து மக்களை தூய்மைப்படுத்துகிற பொழுது அவர் தன்னை தீயாக வெளிப்படுத்துவார். 3வது எஸ்கட்டாலஜிக்கல்னு சொல்லுவாங்க, நிறைவியல் நோக்கில் கடவுள் இறுதி காலத்தில் வருகிற பொழுது அவர் நெருப்பாய் தீமையிலிருந்து தன் மக்களை அவர் பிரித்தெடுப்பார்னு சொல்லி இயேசு சொல்லுகிற தீ அத்தகைய ஒரு தீ. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ உங்களுடைய சொல்லில், செயலில், வாழ்க்கையில்
ஒரு முழுவதுமான மாற்றம் தெரிய வேண்டும். அது அவ்வளவு எளிது கிடையாது. இன்னைக்கு அவர் நற்செய்தியில் சொல்லுவார் பாருங்களே, நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லுவார். அந்த திருமுழுக்கு என்பதை நாம் பெறுகிற அருள் அடையாளமாய் மட்டும் நினைச்சிக்க கூடாது. இயேசு ஏற்கனவே திருமுழுக்கு யோவான் கையில் திருமுழுக்கு வாங்கிட்டாரே, திருப்பி என்ன திருமுழுக்கு இல்லை. இந்த இடத்தில் திருமுழுக்கு சொல்லுகிற செய்தி அவர் அனுபவிக்க வேண்டிய பாடுகள், இறப்பு என்கின்ற பாஸ்கா மறைபொருளை சுட்டி காண்பிக்கிறது. இதையத்தான் நாம் எங்க வாசிக்கிறோம் பாருங்களே, மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கலாம். செபதேயுடைய மகன்கள் அவங்க அம்மாவோட வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய வலப்புறத்தையும் இடப்புறத்தையும் தாங்கன்னு சொல்றப்ப இயேசு சொல்லுவாரு, நீங்கள் நான் அருந்துகிற கிண்ணத்திலிருந்து அருந்த முடியுமா? என் திருமுழுக்கை உங்களால் பெற முடியுமான்னு சொல்லுவார். நான் அனுபவிக்க இருக்கிற பாடுகளை, துன்பங்களை உங்கள் பிள்ளைகளும் அனுபவிப்பார்கள், ஆனால் இடப்புறம் வலப்புறம் என்பது கடவுளுக்குரியதுன்னு சொல்லுவார். ஆக இந்த திருமுழுக்கு என்பது அவர் அனுபவிக்க வேண்டிய பாடுகள். ஆக கடவுளுக்காய் ஒருவர் வாழ வருகிறார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை பாடுகள் இல்லாமல் இருக்காது. தான் அன்பு செய்த ஒரே மகனுக்கே அந்த திருமுழுக்கு என்கிற பாடை கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னால், நாமும் கடவுளுக்கு ஏற்ப வாழ வேண்டும்னு சொன்னால் அந்த பாடுகளை நிச்சயம் அனுபவித்தாக வேண்டும். அந்த பாடுகள் எப்படி இருக்கும்? வெறும் உடல் அளவிலா? இல்லை. உடல் அளவில், உணர்வு அளவில், உறவு அளவில், உள்ளத்து அளவில் இந்த பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கிறப்ப மட்டும்தான் இது முதல் உங்கள் வாழ்க்கையில் சொல்ற பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தந்தை மகனுக்கு எதிராய், பிள்ளை தன் தாய்க்கு எதிரான்னு சொல்வது போல நாம் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவளாய் மற்றவர்களிடமிருந்து நம்மை அதை முழுமையாய் பிரித்து காட்டும். இதைத்தான் முதல் வாசகத்தில் பவுல் ரொம்ப அழகாய் சொல்லுவார், நீ அடிமையாயிரு. இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது என்ன அடிமையாயிருன்னு சொல்கிறாங்க? நீ இதுவரை உன் உடல் சார்ந்தவற்றிற்கு அடிமையாய் இருந்தாய், இச்சைக்கு அடிமையாய் இருந்தாய். இனி உன்னை மீட்கிற, உனக்கு வாழ்வை கொடுக்கிற கடவுளுடைய காரியத்துக்கு நீ அடிமையாயிரு. எத்தனை காலம் உடல் சார்ந்தவற்றில் நிலைத்திருப்பாய்? உன் உடல் உன்னை பாவத்திற்கு கொண்டு போகுது, அந்த பாவம் உன்னை தண்டனைக்குரியவனாய் மாற்றுது, அந்த தண்டனை உனக்கு நிலையான மரணத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, அந்த பாவத்திற்கு நீ அடிமையாய் இருப்பதை விட நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே, அந்த ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக புது வாழ்க்கையை எடுத்துக்கோ. அந்த புது வாழ்க்கை உனக்கு பாடுகளை கொடுக்கும், ஆனால் அந்த பாடு என்பது நிலையான மரணத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து நிலையான வாழ்வு என்கிற பரிசை கொடுக்கும்னு சொன்னா, இந்த நிலையான வாழ்வை கொடுக்கிற வாழ்க்கைக்கு நீ அடிமையா இருப்பதில் தவறு என்று பவுல் சொல்லுகிறாரு. ஆக 2 வாசகங்களையும் பார்க்கிறோம். இது முதல் நீ வித்தியாசமாயிரு. நற்செய்தியில மட்டும் அந்த வார்த்தை இல்லைங்க. முதல் வாசகத்தில் 2 இடத்துல 19வது இறைவசனத்திலும் 22வது இறைவசனத்தில் பவுல் சொல்வார், இப்பொழுது. இதுவரைக்கும் வாழ்க்கை உன் உடலுக்கு உலகம் சார்ந்தவற்றிற்கு அடிமையாக இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது ஃப்ரம் நவ் ஆன் நீ கடவுளுக்குரியவனாய் இயேசுக்குரியவனாய் மாறுன்னு சொல்லு. ஆக 2 வாசகம் கொடுக்கிற அழைப்பு ஒன்றுதான். நீ கடவுளுக்கு உரியவனாய் இருக்கிற பொழுது நீ தனித்துவமானவனாய் இருப்பாய். அப்படி தனித்துவமானவனாய் இருக்கிற வாழ்க்கை என்பது உனக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்காது. நீ பாடுகளை, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி இந்த 2 வாசகத்தையும் நம்முடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போமா? நாம் எல்லோரும் நம்முடைய அடையாளங்களை எப்படி வச்சிருக்கிறோம்? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்றோம். பவுல் சொன்னது போல இனி வாழ்வது நான் அல்லன்னு சொன்னாரே, நாம் திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்து நம் அடையாளம் மாறிடுச்சு, நாம் கிறிஸ்தவனாய் வாழ்கிறோம். நற்செய்தியில இயேசு சொன்னாரே, இது முதல் அப்படின்னு சொல்லி, திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்து நான் கிறிஸ்தவன். பவுல் சொல்வது போல இப்பொழுதிலிருந்து நான் கிறிஸ்தவன். ஆனால் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாய் இருக்கிறேன்? மனம் மாறிய கிறிஸ்தவன் அல்ல, மதம் மாறிய கிறிஸ்தவன். ஏன்னா நாம் மனம் மாறிய கிறிஸ்தவனா உண்மையில் வாழ்ந்தோன்னு சொன்னா, இன்னைக்கு நற்செய்தியிலே சொல்றாரு பார்த்தீங்களா, ஒருவர் மற்றவருக்கு எதிராய் பிரிந்து சொல்லி, அந்த பிரிவு என்பது நாம் பணம் கொடுத்து அந்த பணம் திருப்பி வராம, அல்லது கூட பிறந்த பிறப்புகளோட நிலத்துக்கு அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிறோமே, அந்த பிளவு அல்ல. நம்முடைய வாழ்க்கை அவரிடமிருந்து நம்மை பிரித்து வைக்கும். நாம் தனித்துவமானவர்களாய் மாறிப்போவோம். நாமும் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை அணிந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படவில்லை.
ஆகவேதான் அது வெறும் மதமாற்றமாய் முடங்கி போயிருச்சு, சுருங்கி போயிருச்சு. அது மனமாற்றமாய் இல்லை. அப்போ மனமாற்றத்திற்கும் மதமாற்றத்திற்கும் இடையில் வித்தியாசம் நிறையா இருக்குது. யார் ஒருவர் உண்மையில் இயேசுவுக்காய் மனம் மாறுகிறாரோ அவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். அந்த ஊரில் அவர் தான் மிகப்பெரிய நபர், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். அவருக்கு அவர் சார்ந்திருக்கிற அந்த தனிப்பட்ட சாதியத்தின் மீது அதிகமான ஒரு அக்கறை இருக்கிறது. அதை அவர் உண்மையில நம்புகிறார். ஆனால் ஒரு நாளில் அவருக்குள் ஒரு மனமாற்றம் வருகிறது. அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் அதுவரை அவருடைய பார்வையில் ஒரு ஆணை ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது அவன் பின்புலம் என்ன, அவன் எந்த சாதியை சார்ந்தவன் பார்த்த அந்த ஒரு மனிதன் அவன் நல்ல கிறிஸ்தவனா நல்ல கிறிஸ்தவளா என பார்க்க துவங்குகிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. ஒரு குடிக்கிற மனுஷனை பார்க்கிறோம். நம்முடைய அருங்கொடை ஜெப வழிபாடுகள் இங்கே போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாய் அங்கே குடியிலிருந்து விடுதலை பெற்ற மனிதன் வந்திருப்பார். இன்னைக்கு மதமாற்றம் அடைந்த பல பேர் குடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் பொருள் இல்லாமல் சுற்றுறப்ப வாழ்க்கை முழுவதும் குடித்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மனமாற்றத்தை அடைந்த பிறகு சொல்லுவார், இல்லை இல்லை இனி நான் அதை தொடமாட்டேன் ஃபாதர், இனி கடவுளுடைய வார்த்தையை மட்டும் தான் சுமப்பேன். இந்த உடலை கடவுளுக்கு எதிரான வழிகளில் நான் பல ஆண்டுகள் இச்சைக்கு அடிமையாக வச்சிருந்தேன். ஆனால் கடவுள் என்னை மீட்டு கொண்டார். இனி நான் வாழ்கிற நாள் வரை இந்த உடல் வழியாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், கடவுளுக்கு நான் உலகமெல்லாம் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி அருங்கொடையில் வழிபாடுகளில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு மனிதர் சாட்சி சொல்லுவார். இதுதான் உண்மையான மனமாற்றம் என்பது. மதமாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் நமது மத்தியில் அது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதை மறையுறையை பார்க்கிற நாம் உணர்வோம். நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய அன்பியங்கள், நம்முடைய வீதிகள் எல்லாவற்றையும் பார்ப்போமே, மதமாற்றம் அடைந்த வாழ்க்கை அப்படியே இருக்கும். உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிறபடி ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நகர்ப்புறங்களில் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு கிராமத்திற்கு பயணப்படுங்கள். ஒரு கிராமத்தில் பயணப்பட்டுக்கிட்டு ஒரு பூசைக்கு போங்க. அந்த பூசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியார் சொல்லுவார், மீட்பின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோன்னு சொல்லுவார். எல்லோரும் மேலே அப்படியே கரத்தை உயர்த்தி கண்ணை விட்டு சொல்லுவோம், மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே அவர் அப்பான்னு சொல்லுவோம். சொல்லிட்டு சமாதானம் போட்டு போவோம். திருப்பலி முடிஞ்சு வெளியே வந்தோன்னே, திருப்பலிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள், திருப்பலி முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர்கள் வில்லங்களுக்கு சொல்வாங்களே அந்த வாழ்க்கையை பாருங்களேன். இன்றும் பெரும்பான்மையான கிராமங்களில் ஒவ்வொரு சமூகத்திற்கு ஏற்றபடிதான் வீடுகள் இருக்கும். இந்த ரோட்டுக்கு இங்கிட்டு அவங்க, அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு அவங்க, இந்த தெருவெல்லாம் இவங்க, அந்த தெருவெல்லாம் அவங்க. ஆனால் என்ன சொல்லுகிறோம், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என நாம் பெருமை பாராட்டுகிறோம். இது எங்கிருந்து வருது? நம்முடைய கிறிஸ்தவம் சாதியத்திற்கான எந்த ஒரு வேர்களையும் அதனுடைய விவிலியத்தில் கொண்டிருக்கவில்லை. அது இன்னொரு மத நம்பிக்கையிலிருந்து பிறக்குது. நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் அந்த நம்பிக்கையை சார்ந்திருந்தவர்கள் தான். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நாம் அந்த நம்பிக்கை வேண்டாம் என சொல்லி மதமாற்றம் அடைந்து புதிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் பவுலை போல இனி வாழ்வது நானல்லன்னு சொல்ல முடியுமா? இயேசுவை போல இது முதல் அப்படின்னு நம்மளால் புதிய வாழ்க்கையை காண்பிக்க முடியுமா? எதுவுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் இருந்த பொழுது எப்படி நாங்கள் பிரிந்திருந்தோமோ, எப்படி நாங்கள் எங்களுக்குள் ஒரு குழுவாக வாழ்ந்தோமோ, இந்த நம்பிக்கையை ஏற்றிட்டதுக்கு அப்புறமும் இன்னமும் எங்களுக்குள் அத்தனை பிளவுகளும் பிரிவுகளும் இருக்கு. சரி, வாழ்கிற வரைக்கும் பெருமை, செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் சென்று பாருங்கள். எல்லாருடைய உடலையும் அந்த மண் உண்ண போகிறது தான். ஆனால் அந்த கல்லறையின் மேல் நடப்படுகிற சிலுவையில் கட்டப்படுகிற கட்டடத்தில் ஒரு பெருமை இருக்கும். நாங்கள்லாம் இங்கே, நீங்கள்லாம் அங்கே, நீங்கள்லாம் அங்கே. இது எங்கிருந்து வருது? உண்மையில் நாம் இயேசு மூட்டிய தீயில் நாம் தூய்மையாக்கப்பட்டிருந்தால், இயேசு அனுபவித்த திருமுழுக்கு என்கிற பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து எல்லாரும் சம்மன் சொல்லி இருந்தால், நம்முடைய வீதிகள் அன்பியங்கள் மட்டுமல்ல, நம்முடைய கல்லறைகளிலும் பிளவுகள் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கும் கல்லறைகளில் பிளவுகள் இருக்குதுன்னு சொன்னால், கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக செத்து புணமானதுக்கு அப்புறம் கூட நாங்கள் தனித்தனியாக தான் இருப்போம்னு சொன்னால், இது மனமாற்றத்தின் அடையாளமா மதமாற்றத்தின் அடையாளமா? வெறும் மதமாற்றத்தின் அடையாளம் மட்டுமே. மனமாற்றம் அடையவில்லை என்பதை இது மிக தெளிவாய் நம் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு ஆலயத்திலும், ஒவ்வொரு கல்லறையிலும், ஒவ்வொரு வீதியிலும் இன்றளவும் அது சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்?
அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயக்கம். அது என்ன பாடுகள்? இயேசுனுடைய சிலுவை பாடுகளை நாம் ஆராதிக்கிறோமே. சொல்லன்னா துயரத்தை இயேசு அனுபவித்தார் அப்படி சொல்கிறோமே. இறைவார்த்தை சொல்லுது, அந்த சொல்லன்னா துயரத்தை அவர் அனுபவித்துதான் மரணத்திலிருந்து மனிதனை விடுவித்து நிலை வாழ்வுக்குரியவனாய் அவரை மாற்றினார்னு சொல்லி. அப்போ அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நாம் வாழ்கிற இந்த சமகாலத்தில் நம்முடைய உறவுகளுக்கு முன்னால் அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்மால் இந்த அநீதிகளுக்கு எதிரால் குரல் கொடுக்க முடிகிறதா? இது தவறு என சொல்ல முடிகிறதா? எல்லோரும் இணைந்து வர வேண்டும் என சொல்ல முடிகிறதா? இல்லை. கோயிலுக்குள்ளே வந்து எல்லோரும் கடவுள் பிள்ளைன்னு சொல்கிறது, வெளியே போனதுக்கப்புறம் நீ வேற புள்ள நான் வேற புள்ளைன்னு சொல்கிறது, இதுதான் பலன் தராத பயன் தராத மதமாற்றத்தினுடைய வாழ்க்கை முறை. இதை கேட்குறதுனால நாளைக்கே மாறிடுவோமா? இல்லை. இதை கேட்டுட்டு குறை சொல்லுவோம், ஆனால் யோசிக்க மாட்டோம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் யோசிக்கவே மாட்டோம். நான் இன்னும் ஏன் அவனை கிறிஸ்தவளாய் பார்க்க முடியவில்லை யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா, இதெல்லாம் இன்னைக்கு முடியுமான்னு சொல்லி குறைபட்டு கடந்து போயிடுவோம். இயேசு சொல்லுகிறார், அப்படி குறைபட்டு கடந்து போனால் இன்னும் பழைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிற மக்களாய் நாம் இருப்போம். ஆனால் யாரெல்லாம் இது வேண்டாம் என சொல்லி, இது தவறு என சொல்லி, தன் சமகாலத்தில் யூதம் கற்பித்த தவறான படிப்பினைகளை கண்மூடித்தனமாக இயேசு அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை தவறு என சொல்லி புதிய பாதையை போதித்து, புதிய பாதையை காண்பித்து, புதிய பாதையில் நடந்து நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கேன்னு சொல்லி என் பின்னே வாருங்கள் அழைப்பு கொடுத்தாரே, அவருக்கு முன்னால் நம் சமகாலத்தில் அது நம் சமூகம் என்றாலும் சமயம் என்றாலும் கற்றுக் கொடுக்கிற தவறானவற்றை தப்புன்னு சொல்லி என்னைக்கு நம்ம இயேசுவின் பாதையில் போகிறோமோ அப்போதான் நம்மளால் சொல்ல முடியும், இனி என்னில் வாழ்வது இயேசு. இது முதல் நான் இயேசுவின் பாதையில் பயணப்படுகிறேன், இப்பொழுது நான் மாறுகிறேன்னு சொல்லி அதை நாம் சொல்லாதவரை, அப்படி வாழாதவரை, அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க தப்பாக எடுத்துக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவங்க நல்லது கிட்டத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அநீதிகளை கண்டு நாம் கண்மூடி கொள்ளுகிற பொழுது அந்த பிளவு வருது பார்த்தீங்களா? அந்த பிளவில் சபிக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நாம் சேர்ந்துருவோம், ஆசீர்வதிக்க மக்கள் கூட்டத்தில் சேர மாட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆறுதலான செய்தி என்பது என்ன? இன்றைக்கி பெரும்பான்மை என்பது இப்படி தான் வாழுது. அது நகர்ப்புறம் என்றாலும் கிராமம் என்றாலும் சரி, ஒரு பெரும்பான்மை என்பது பழையதை ஏற்றுக்கொண்டு அந்த பழையது வேணும்னு சொல்லுது. ஆனால் அங்கே ஒரு சிலர் இருப்பார்கள், இது தப்புன்னு சொல்லி அவர்கள் எதிர்த்து நீச்சல் அடிப்பார்கள். அவர்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் இயேசு மூட்டிய தீயில் உங்களை தூய்மையாக்கி கொண்டவர்கள், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இயேசு மூட்டிய புதிய நம்பிக்கை என்கின்ற தீயில் நீங்கள் பழையவற்றிலிருந்து உங்களை தூய்மையாக்கி கொண்டீர்கள், வருத்தப்படவே வேண்டாம். உங்களை யாரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் மசைப்பாடுகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு முன்னால் தாழ்வாக பேசுகிறார்களோ, நீங்கள் இயேசு அனுபவித்த அதே துன்பத்தின் கிண்ணத்தில் அந்த நேரத்தில் அனுபவிக்கிறீர்கள். செபதேயுடைய மனைவி பார்த்து இயேசு சொல்லுவாரு, என் துன்பத்தின் கிண்ணத்தில் உன் பிள்ளைகளால் பருக முடியும்னு சொல்லுவாரு. நீங்கள் ஒவ்வொரு முறை அப்படி துன்பத்தை இந்த ஒரு நீதிக்காய் அனுபவிக்கிற பொழுது இயேசு சொல்லுவார், இதோ என் மகன் என் மகள் அந்த ஊரில் அந்த இடத்தில் நான் அனுபவித்த அதே துன்பத்தின் கிண்ணத்தை அவன் அருந்துகிறான் பருகுகிறான்னு சொல்லி உங்களை குறித்து கடவுள் பெருமைப்படுவார். அப்படி உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களே, நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்களே, உங்கள் பிரிவு என்பது மனிதர் பார்வையில் உங்களை ஒதுக்கி வைத்தது போல தெரிந்தாலும் நீங்கள் கடவுள் பார்வையில் அவருக்கென சொல்லி தனியதாய் பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாய் இருப்பீங்க. இது ஒரு 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு போகும். இந்த வாழ்க்கை முடிகிற பொழுது உங்களுக்காய் பிறக்கிற மறு உலக வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அழிவு என்பது இருக்கவே இருக்காது. நிலையான வாழ்க்கைக்குரியவர்களாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் இங்கேயே அவருக்குரியவர்களாய் அவருடைய பாடுகளை அனுபவிச்சிட்டீங்க. ஆக அன்பு உறவுகளே, இன்னைக்கு கடவுள் கொடுக்கிற செய்தி இதுதான். வெறும் கடமைக்கு ஒரு பெயருக்கு மதமாற்றத்தை அடைந்துவிட்டு என் பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதிலிருந்து எல்லா சடங்குகளிலும் எல்லா காரியத்திலும் இன்னொரு மதத்துக்காரன் பண்ணுறதையே நானும் பண்ணுவேன், ஆனால் அவன் வேற மதம் நான் கிறிஸ்தவன்னு சொல்லி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நாம் வாழ்வோம்னு சொன்னால் நாம் சாபத்திற்குரியவர்களாய் பிரித்து வைக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கின்ற வாழ்க்கை நிலையே இருக்காது. ஆனால் அநீதியும் அக்கிரமும் பிளவுகளும் வேறுபாடுகளும் நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனாய் பிறந்து வந்து இயேசு மூட்டிய புதிய வாழ்க்கை முறை என்கின்ற தீயில் எந்த மனிதன் தன்னை சுட்டு தூய்மையாக்கி கொண்டு
அந்த வாழ்க்கை முறைக்காய் வேதனைகளை பாடுகளை இங்கு அனுபவிக்கிறாரோ அது இயேசு அனுபவித்த திருமுழுக்கு போல் கணக்கில் கொள்ளப்பட்டு உங்களுக்குரிய நேரம் வருகிற பொழுது கடவுள் உங்களை தனக்குரியவர்களாய் அவர் பிரித்தெடுப்பார். தனக்குரியவர்களாய் உங்களை அவர் உயர்த்தி வைப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மதமாற்றத்தை தூக்கி போடுங்க. அது தேவையே கிடையாது. மதமாற்றம் அடைந்து இன்றைக்கி எத்தனை பேர் கடவுளை மாற்றிப்படுத்துகிறாங்க? ஒன்றுமே இல்லை. தேவையானது மனமாற்றம் மட்டுமே. தேவையானது அந்த மனமாற்றத்தை அடைந்த நாள்தான் பவுல் வல்லமையோடு இருந்தார். அந்த மனமாற்றத்தை உணர்ந்த நாள்தான் திருத்தூதர்கள் உலகெல்லாம் சென்று போதிச்சாங்க. அந்த மனமாற்றத்தை உணர்ந்த ஒவ்வொருவரும் தான் புனிதர்களை உயர்த்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்முடைய மதமாற்றம் சடங்களவில் அது நின்று போகிறது. நம்முடைய மனமாற்றம் மட்டும்தான் நம்மை சாட்சிகளாய் உயர்த்தும். அப்படி வாழ்கிற ஊரில், அன்பியத்தில், கோவிலில் நாம் சாட்சிகளாய் மாறுகிறபடி கடவுள் நமக்குள் இந்த நாளில் ஒரு தூண்டுதலை கொடுக்கட்டும். மற்றவங்க எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. மற்றவங்க எப்படி இருக்கான்னு பார்த்தீங்க, அவங்களால் உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்க முடியும், மீட்பை கொடுக்க முடியாது. மீட்பை கொடுக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் சொல்லுகிற வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனமாற்றத்தை வாழ்வாக்குங்கள். கடவுள் உங்களையும் சாட்சியாய் உயர்த்துவார். ஆமேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனம் உவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் வானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவின் உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குடும்பமாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வையும் மீட்பையும் வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இணைய ஆயர்கள், குருக்கள், துறவி நிறைவாய் ஆசீர்வதித்தும் திரு அவை அவர்கள் பணிகள் வழியாக அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
அவரை அப்பா என அழைக்க ஏற்று கற்றுக் கொடுத்தது போல அனைவரையும் சகோதர சகோதரிகளாய் பார்க்கும் வரம் வேண்டி நாம் இறைவனை நோக்கி துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத மனித அறிவையெல்லாம் கடந்த இறை சமாதானத்தை எங்களுக்கு வழங்குபவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் ஆண்டவரே பழைய வாழ்க்கையை கடந்து புதிய வாழ்க்கையில் பயணப்படுவதற்காய் அமைதியை இழந்து தவிக்கிற எல்லோருக்கும் ஆண்டவரே நீர்தாமை நிலையான நிறைவான அமைதியை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவர்தாமே தந்தையை நமக்கு புதிதாய் அறிமுகப்படுத்தியவர், எல்லோரையும் அரவணைக்க அன்பு செய்ய புதிய பாதைகளை காண்பித்தவர், திருவுடலாய் அப்பாதையில் பயணிக்க தேவையான பலன் தர வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தீது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்தீது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மையாளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால்
மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதி இல்லாதோனை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.